ஹாய் கைஸ், மைசெல்ஃப் டான் மோசஸ். எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல, நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்கிறீங்க, நாங்க என்ன சாப்பிடுறதுன்னு எனக்கு எதுவுமே ஐடியாவே தெரியல. ஸோ டயட்ல இருக்கும்போது ஸோ நீங்க என்ன எடுக்கிறீன்றத கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எவ்ரிபடி டிஃபர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மார்னிங் டயட் டிஃபர் ஆகும். லைக் கேலரிஸ் வைஸும் சரி, லைக் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டும் சரி. ஸோ நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட போறேன்னா ஓட்ஸ் வித் எக் ஒயிட், அதாவது பாயில்டு எக். ஓகே, ஸோ வாங்க. ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் கார்பு கம்மியாக தான் எடுக்க போறேன். ஸோ அதனால ஓட்ஸ் ஒரு 40 கிராம் நான் இன்னைக்கு எடுத்துக்க போறேன். பட் ஓட்ஸ் கூட எப்பவுமே எனக்கு நட்ஸ் போடுறது கொஞ்சம் பழக்கம். ஸோ இன்னைக்கு நட்ஸ் நான் வாங்கலை ஆக்சுவலா. ஆனால் பட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக நான் அதில் போடுவேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் தெரியணும். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இல்லைன்னா எனக்கு ஒரு டயட் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜஸ்ட் ஒரு கை அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டா போதும். வாங்க நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. உப்பு கொஞ்சம் போட மறந்துடாதீங்க. ஸோ உப்பு இருந்தால் தான் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லைட்டான டெம்பரேச்சர் வச்சு பாயில் பண்ணலாம் ஓட்ஸை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் மட்டும்தான் எடுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன கேட்டால் ஓட்ஸ் நான் ஈஸியாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓட்ஸை. பட் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஓட்ஸ் வெறுமனே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்கள் நட்ஸு இல்லைன்னா கொஞ்சம் ஹனி கொஞ்சம் போட்டு உங்களுக்கு விதமாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. பட் வேற வழி இல்லை. லைக் ஓட்ஸ் இட்ஸ் அ லோ கேலரி ஃபுட் ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் மார்னிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ லைட்டாக அந்த கொதிக்கிற ஒரு இது காட்டும். ஸோ அதில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே நல்லா பாயில் ஆச்சு நல்லா அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐ மீன் தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரியும், பட் தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸை பாயில் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பாயில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, தான் பாயில் பண்ண போகிறேன். டோட்டலாக இன்னைக்கு ஒரு 20 எக்ஸ் சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு 20 எக்ஸ் ஃபுல்லான்னு இருக்கேன். சி எத்தனை எக் இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ என்னோட மார்னிங் டெய்லி ரொட்டீனில் ஓட்ஸ் வித் எக்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றேன். சில பேர் டெய்லி நான் சிக்கன் சாப்பிடலாமான்றது வேற கேட்குறாங்க. தாராளமாக சாப்பிடலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, சிக்கன்ன்றது டெய்லி சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா அதை பாயில் பண்ணி சாப்பிடலாம், இல்லை கிரில் மாதிரி சாப்பிடலாம். ஸோ ஆனால் அதை எப்படி சாப்பிடக்கூடாதுன்னா, கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோ இல்லை தீஞ்சு போன மாதிரி கருப்பா அந்த மாதிரியோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது இல்லை ஆக்சுவலா. ஸோ அதே போல என் பாடி எப்பவுமே ஹீட்டா இருக்கும், இல்லை சிக்கன் நான் டெய்லி சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றவங்க, ப்ராப்பரா நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடும் போதே அதை ஃபுல் பேலன்ஸ்டு டயட்டா சாப்பிடணும். முக்கியமா நீங்க சிக்கன் சாப்பிடும் போது சிக்கன் கூட நீங்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2 இல்லை 3 வெஜிடபிள்ஸ் கலந்த மாதிரி ஒரு சாலட் மாதிரி சாப்பிடணும். குக்கும்பர், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி சேர்த்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கூடவே கேர்டும் எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா அது எந்த டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், உங்களோட கட்டுக்கும். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்கேஸ் நீங்க டெய்லி ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு நீங்க ப்ரோட்டீன் அதிகமாக கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா நீங்க மினிமம் 4 லிட்டர்ஸ்லேருந்து 5 லிட்டர்ஸ் தண்ணி மறக்காம குடிக்க பாருங்க. 4 லிட்டர்ஸ் to 5 லிட்டர்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ
ஸோ ஏன்னா ப்ரோட்டீன் நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது உங்கள் பாடி வந்து அப்சார்ப்ஷன், ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு தண்ணி அதிகமாக அப்சர்வ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீனோட ஃபுல் செல்லும் பாடிக்கு போகுமான்றது வந்து பெரிய டவுட்டு தான். ஸோ தண்ணி ரொம்ப குடிங்க. ஸோ இந்த மாதிரி பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா ஜீரா வாட்டர், மின்ட் வாட்டர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்ட பிறகு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கும் சரி உங்களோட பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபிட்னஸ் கண்டென்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. See you on the next video. Bye.